ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம சூப்பரான ஒரு தகவல் பத்தி பார்க்க போறோங்க. அதாவது இந்த இலவச மின்சார இணைப்புக்காக காத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான ஒரு புதிய சுற்றறிக்கை வந்திருக்கு. அத பத்தின தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அந்த சுற்றறிக்கை நம்மளுக்கு கை கிடைக்கல. இது ஒரு பத்திரிகையில வெளியிட்ட செய்தி. அந்த செய்திய உங்களுக்கு நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது விவசாய நோக்கங்களுக்காக சூரிய சக்தி மின்சாரத்தை பயன்படுத்தும் விவசாயிகளுக்கு இலவச மின்சார இணைப்பை தடை செய்யும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சுற்றறிக்கை விவசாயிகளை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. இருப்பினும் கடந்த வாரம் அந்த சுற்றறிக்கை ரத்து செய்யப்பட்டதாக டிஎன்இபி அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அதாவது யாரெல்லாம் வந்து இந்த ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டிக்கு அப்ளை பண்ணிட்டு அல்லது தற்காலில் வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்போம். இலவச விவசாய மின் இணைப்புக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்போம். அது ரொம்ப நாளா வந்திருக்காது. அந்த இலவச விவசாய மின் இணைப்பு ரொம்ப நாளா வந்திருக்காது. அதனால பார்த்தீங்கன்னா, சோலார் பேனல் வந்து போட்டிருப்பாங்க. சோலார் மூலமா சூரிய மின்சக்தி மூலமாக அந்த பம்ப் இயக்குவதற்கு சோலார் பேனல் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி யாரெல்லாம் வந்து சோலார் பேனல் போட்டிருக்காங்களோ, அவங்களுக்கு அந்த இலவச மின்சாரம் கிடைக்காது. இலவச மின்சார இணைப்ப வந்து நாங்க தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை வெளிவந்திருக்குது. டிஎன்இபி தரப்புல இருந்து. பட் அந்த சுற்றறிக்கைய வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் வந்து ரிவோக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. மீண்டும் வந்து தடை பண்ணியிருக்கிறோம். அந்த சுற்றறிக்கை வந்து இப்ப கிடையாது. ரத்து பண்ணியாச்சு. ஸோ அதே மாரி யாரெல்லாம் வந்து இந்த சோலார் பேனல் மூலமா பம்ப இயக்கிட்டு இருக்கீங்களோ, அவங்களுக்கும் நாங்க இலவச மின் இணைப்பு குடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு டிஎன்இபி அதிகாரி ஒருவர் சொல்லியிருக்கிறாரு. அத பத்தி பார்க்கலாம். இதற்கிடையில் பல ஆண்டுகளாக இலவச மின்சார இணைப்புக்காக காத்திருக்கும் விவசாயிகளுக்கு இந்த சுற்றறிக்கை ஏமாற்றத்தை அளித்ததாக விவசாயிகள் தெரிவித்தனர். மின்சார வாரியத்தில் இலவச மின்சார இணைப்புக்காக பதிவு செய்ய காத்திருக்கும் விவசாயிகள் தங்கள் சொந்த செலவிலும் அரசாங்க மானியங்களின் உதவியுடனும் தங்கள் வயல்களுக்கு நீர்ப்பாசனம் செய்ய சூரிய சக்தி அமைப்புகள் மற்றும் மோட்டார் பம்பு செட்டுகளை நிறுவுகின்றனர். மேலும் பலர் டீசல் மூலம் இயங்கும் மோட்டார் பம்பு செட்டுகளின் உதவியுடன் விவசாயம் செய்கின்றனர். தமிழ்நாடு மின்சார விநியோக கழகம் சமீபத்தில் அனுப்பிய சுற்றறிக்கை அதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. பதிவு அடிப்படையில் இலவச மின்சார இணைப்பு கிடைக்கும் என்று நம்பியிருந்த விவசாயிகளிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் தலைவர் எஸ் பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்த அரசினுடைய மானியத் தொகை மூலமாக சூரிய பம்பு செட்டுகள் அமைக்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து நாங்க இலவச விவசாய மின் இணைப்பு குடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி டிஎன்இபி தரப்புல இருந்து ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்குது. ஸோ அந்த சுற்றறிக்கை விவசாயிகளிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சொந்த செலவிலோ அல்லது அரசு மானியத்திலோ விவசாய நிலங்களில் பாசனத்திற்காக சூரிய மின்சக்தி அமைப்புகளை நிறுவிய விவசாயிகளின் விண்ணப்பத்தை இலவச மின்சார இணைப்புக்கு பரிசீலிக்க கூடாது என்று சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். மேலும் சூரிய சக்தி மின்சாரம் பெறும் விவசாயிகளுக்கு 500 யூனிட் வரை ஒரு யூனிட்டுக்கு ரூ. 4.80 மற்றும் 500 யூனிட்டுக்கு மேல் ஒரு யூனிட்டுக்கு ரூ. 6.95 என்ற விகிதத்தில் மின் இணைப்பு வழங்க முடியும் என்று கூறப்படுகிறது. இலவச மின்சார இணைப்புக்கு விண்ணப்பிக்க மாட்டோம் என்ற உறுதிமொழி பெற்ற பின்னரே கட்டண இணைப்பு கூட வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி பழனிசாமி அந்த சுற்றறிக்கையில கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. விவசாய தலைவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது சோலார் பேனல் மூலமா நீங்க பம்ப் செட் இயக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த விவசாயிகளுக்கு வந்து 500 யூனிட்டுக்குள்ளார அப்படி இருந்ததுன்னா, ரூ. 4.80 ஒரு யூனிட்டுக்கு. அது 500 யூனிட்டுக்கு மேல நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ரூ. 6.95 அப்படிங்கிற விதத்துல நாம டிஎன்இபிக்கு செலுத்துற மாரி இருக்கும். கட்டணம் செலுத்துற மாரி இருக்கும். அதுவும் விவசாய மின் இணைப்புக்கு. இலவச விவசாய மின் இணைப்பு வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாரி அந்த கட்டண மின் இணைப்புமே நம்ம செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து குடுக்கணும். உறுதிமொழி ஆவணம் குடுக்கணும். இந்த மாரி நான் வந்து இலவச விவசாய மின் இணைப்புக்கு இதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அந்த உறுதிமொழி குடுத்தா மட்டும் தான் அந்த கட்டண மின் இணைப்ப வந்து குடுப்பாங்க. ஸோ இப்படிதான் வந்து அந்த டிஎன்இபி சர்க்குலர்ல சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லி விவசாய தலைவர் அவர்கள் சொல்றாரு. ஸோ இந்த சுற்றறிக்கை குறித்து டிஎன்ஐயிடம் பேசிய கோவை மண்டல டிஎன்ஐபி தலைமை பொறியாளர் குப்புராணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இந்த உத்தரவு முன்பே பிறப்பிக்கப்பட்டது. வேளாண் பொறியியல் துறையின் பரிந்துரையின் அடிப்படையில் டிஎன்இபி இதை விதிமுறையாக மாற்றியது. இருப்பினும் ஏப்ரல் 16 அன்று டிஎன்இபி அதை ரத்து செய்தது. இப்போது புதிய விதிமுறைகளை உருவாக்க வேளாண் பொறியியல் துறையுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த சூரிய சக்தி மூலமாக நீங்க பம்ப் செட் இயக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதுவும்
யாருக்கு அப்படின்னு பாருங்க, மானியத்துக்கு அப்ளை பண்ணி, மானியத்தோட நீங்க வந்து சூரிய பம்ப் செட் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மட்டும் தான் இது பொருந்தாது. அந்த சுற்றறிக்கையில அப்படிதான் சொல்லியிருக்குது. ஸோ சூரிய மின்சக்தி பம்ப் செட் இயக்கிட்டு இருந்து, நீங்க இலவச மின்சார இணைப்புக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு தரமாட்டாங்க. கட்டண மின் இணைப்பு வேணா குடுப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, 1 யூனிட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த யூனிட் ரேட் படி கட்டண மின் இணைப்பு வந்து குடுப்பாங்க. அ அதே போன்று வந்து நீங்க கட்டண மின் இணைப்பு வாங்குனதுக்கு அப்புறமா இலவச மின் இணைப்புக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த மாரி தான் வந்து சர்க்குலர்ல சொல்லியிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு டிஎன்இபி தரப்புலருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த சர்க்குலர் ஏப்ரல் 16ஆம் தேதியே ரத்து பண்ணிட்டோம். இந்த ஏப்ரல் 16, 2025ல ரத்து பண்ணிட்டோம். புதிய சர்க்குலர் புதிய சுற்றறிக்கை உருவாக்குவதற்கு வேளாண் பொறியியல் துறை கூட ஆலோசனை போயிட்டு இருக்குது. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இலவச மின் இணைப்புகள் குறித்து பேசிய பழனிசாமி அவர்கள், கடந்த 10 ஆண்டுகளில் 3,00,000 விவசாயிகள் இலவச மின் இணைப்புகளுக்காக காத்திருக்கிறார்கள். அவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்களுக்கு மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில சுமார் 23.56 லட்சம் விவசாய மின் இணைப்புகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுகிறது. 2021ஆம் ஆண்டு திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து மொத்தம் 1.69 லட்சம் புதிய இலவச மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றறிக்கை. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இன்னும் வந்து இலவச விவசாய மின் இணைப்புக்கு அப்ளை பண்ணுவதற்கான அந்த ஒரு சர்க்குலரோ, ஒரு அரசாணையோ எதுவும் இந்த 2025க்கு இன்னும் வரல. ஆனா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாரி 50,000 இலவச விவசாய மின் இணைப்பு குடுக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது சம்மந்தமாக ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் எதுவுமே இன்னும் வரல. இந்த மாரி வந்துச்சு அப்படின்னா, நம்ம சேனல்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா, நெறைய பேர் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.